ஹாய் ஹலோ வணக்கம்ங்க. வெல்கம் டு அவர் சேனல் டே வித் காருண்யா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் முட்டை இருந்தால் போதும், முட்டையை வச்சு ஒரு சிம்பிளான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 5 முட்டையை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு தாளிப்பு பொருள் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய், சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் அவ்வளோதான். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தனி மிளகாத்தூள் இருந்தாலும் ஓகே தான். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்துக்கல. கடுகு நிறைய சேர்த்தா நல்லாயிருக்கும். பட் நான் இதுக்கு சேர்த்துக்கல. நீங்கள் கடுகு வேணால் சேர்த்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கிறேன். அது கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்த பிறகு உடனே வந்து நீங்கள் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பாயில்டு பண்ண முட்டை, அதை வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து முடிஞ்ச வரைக்கும் அந்த மஞ்சள் கரு வந்து ரொம்ப அதிகமாக உடையாத அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முழுசாக இருந்தால் இன்னும் நல்லது. நான் சூட்லேயே கட் பண்ணதுனால ஒரு 2 மஞ்சள் கரு வந்து கொஞ்சம் லைட்டாக உடஞ்சிடுச்சு. இது வந்து மசாலா முட்டைக்குள்ளே நல்லா கோட் ஆகிற மாதிரி, எல்லா பக்கமும் அந்த மசாலா வந்து படுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வேணும்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக செஞ்சுருக்கேன் குழந்தைங்க சாப்பிட போகிறதுனால. ஒரு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் கிறிஸ்பாக ஓரளவுக்கு சூப்பராக வரும். எனக்கு வந்து சாஃப்டாக இருந்தாலே போதும். இதை வந்து நீங்கள் சாம்பார் சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதத்து கூட சாப்பிட்லாம். புளி சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா கூட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நல்ல ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்ங்க.